ஹாய் வியூவர்ஸ், இட்ஸ் மீ சத்யா. இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்கு, அதை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்னென்ன மாதிரி லைட் மாடிஃபயர்ஸ் அதோட பர்பஸ்லாம் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ செட்டப் பண்ணணும் அப்படி இல்லைனா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்கில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன லைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற டிசிஷன்ஸை எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராட்லி லைட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ்: ஸ்ட்ரோப்ஸ் அப்புறம் கண்டினியூஸ் லைட்ஸ். ஸ்ட்ரோப்ஸை ஃப்ளாஷ்னு சொல்லலாம். இது வந்து யூஸ்வலாக ரொம்ப ஷார்ட் பல்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்ப சின்ன டியூரேஷனுக்கு லைட் இருக்கும், அதன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி லைட்ஸ் வந்து சூட்டபிள் ஃபார் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா ஃபோட்டோலையும் நம்ம வந்து வெரி ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமை தான் நம்ம கவர் பண்ணுறோம். கண்டினியூஸ் லைட்ஸ் இது வந்து எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது சூட்டபிள் ஃபார் வீடியோகிராஃபி. ஸோ இந்த கண்டினியூஸ் லைட்ஸில் ஃபோட்டோஸும் எடுக்கலாம். பட் தெர் இஸ் அன் அட்வான்டேஜ் இன் யூசிங் ஸ்ட்ரோப்ஸ். யூஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரோப்ஸ் லைட்டை நம்ம ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணோம்னா ரெண்டு டைப் இருக்கும்: ஆன் கேமரா ஃப்ளாஷ், ஆஃப் கேமரா ஃப்ளாஷ். டெக்னிக்கலி எல்லா ஃப்ளாஷுமே ஆஃப் கேமரா ஃப்ளாஷஸாக யூஸ் பண்ணலாம். பை ஆஃப் கேமரா ஃப்ளாஷ்னு நான் சொல்கிறது, எதை வந்து நம்மளால் கேமராவில் மவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ். எதெல்லாம் நம்ம கேமராவில் மவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆன் கேமரா ஃப்ளாஷ். இந்த ஆன் கேமரா ஃப்ளாஷ் தான் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுமே அவங்க கேமராக்கு மேலே இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃப்ளாஷஸ்ன்னு சொன்னாலே இதை தான் மீன் பண்ணியிருக்கோம். தே ஆர் வெரி மச் சூட்டபிள் ஃபார் கேசஸில். எந்தெந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம யூஸ்வலாக ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப மொபைலாக இருக்கணும், இது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், ஜஸ்ட் லைக் கனெக்ட் ஆன் டாப் ஆஃப் கேமரா, அதே எங்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும், எங்கெல்லாம் மூவ் பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த ஃப்ளாஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஃப்ளாஷில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதோட காம்பாக்ட்னஸ் தான். இதோட காம்பாக்ட்னஸ் மீன்ஸ் லெஸ் பவர். ஏன்னா இது யூஸ்வலாக இந்த ஃப்ளாஷஸ் தான் பவர்ட் வித் 2 or 3 AA பேட்டரிஸ், லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பவர் லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால ஃப்ளாஷ் பவரும் லிமிட்டடாக இருக்கும். ஸோ தே ஆர் சூட்டபிள் ஃபார் இன்டோர் யூசர்ஸ். ஜென்ரலி இப்போ சின்ன ஸ்டூடியோ ஸ்பேஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா எங்கே வந்து சப்ஜெக்ட்க்கும் கேமராக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும், அங்கெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கெல்லாம் சீலிங் ஹைட் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து இது ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணணும்னு சொல்லலாம். We can bounce a light on ceiling and then create a softbox effect using this flashes. இல்லை இதோட இன்னொரு டைப் வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷஸ். இந்த ஆஃப் கேமரா ஃப்ளாஷஸை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஸ்டூடியோ ஃப்ளாஷஸ், அவுட்டோர் ஃப்ளாஷஸ், தேர்ட் டைப் என்னங்கிறத சொல்கிறேன். அவுட்டோர் ஃப்ளாஷஸும் ஆன் கேமரா ஃப்ளாஷஸும் எக்ஸாக்ட்லி சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். பட் அவுட்டோர் ஃப்ளாஷ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், லைக் ரொம்ப பெருசாக இருக்கும், பல்கியாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பேட்டரி சைஸும் பெருசாக இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்டூடியோ ஃப்ளாஷஸும் அவுட்டோர் ஃப்ளாஷஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஒரே டிஃபரன்ஸ் என்னென்னா, ஒரு ப்ரைமரி டிஃபரன்ஸ் என்னென்னா, ஸ்டூடியோ ஃப்ளாஷஸ்க்கு பேட்டரி தேவைப்படாது, பவரில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இதனால இதோட ப்ரைஸ், ஸ்டூடியோ ஃப்ளாஷோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா, இன்கேஸ் லைக் உங்களோட ஷூட்ஸ் ஆல்வேஸ் இன்டோர், அப்படி இல்லைனா ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபிஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பவர் ஈஸியாக கிடைக்கும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங் இருந்ததுன்னா வெட்டிங்லலாம் உங்களுக்கு வந்து பவர் ஈஸியாகவே கிடைக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் ஸ்டூடியோ ஃப்ளாஷஸை வாங்குறது அட்வைசபிள். ஏன்னா அதோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், பேட்டரி மெயின்டெனன்ஸ் இருக்காது. அதே சம்டைம்ஸ் லைக் நீங்கள் ஹையர் பவர் கூட போகலாம். யூஸ்வலி இந்த ஸ்டோப்ஸ்லாம் 200 வாட், 400 வாட், 600 வாட் வேரியன்ஸில் இருக்கும். சில பிராண்ட்ஸில் 100 and 300 வாட்ஸ் வேரியன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடியோ ஃப்ளாஷஸில் 1200 வாட்ஸ் வரைக்கும் கூட நம்மளால் போக முடியும். ஏன்னா பவர் ஒரு கன்ஸ்ட்ரெயினே கிடையாது. இதனால தே கேன் ஹாவ் ஹையர் ரீசைக்கிள் டைம்ஸ் ஆல்சோ. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டைப் வேணும். நம்ம வந்து அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணோம், அதிக பவரும் வேணும்னா என்ன பண்ணலாம்னா அதுதான் பவர் பேக்ஸ். இது அவுட்டோர் ஃப்ளாஷ் தான். வேற அந்த பேட்டரியை செப்பரேட் யூனிட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, வெரி பவர்ஃபுல் பேட்டரி. ஸோ இந்த பவர் பேக்ஸ் ஃப்ளாஷஸ் ஓட பவர் எவ்வளோ இருக்குன்னா 1200 வாட் வரைக்கும் கூட போகலாம். அதுக்கு கம்மியாக இருக்கிறது நம்ம அவுட்டோர் ஃப்ளாஷஸே ஃப்ளாஷ் டைப்ஸ்லேயே வந்துடும். 600 வாட்ஸ் அண்ட் 400 வாட்ஸ்லாம் வேணும்னா நம்ம அவுட்டோர் ஃப்ளாஷ் மொபைல் டைப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், காம்பாக்ட் ஒன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன எல்லா ஃப்ளாஷஸ், ஆன் கேமரா ஃப்ளாஷ், ஆஃப் கேமரா ஃப்ளாஷ், அதில் பார்த்த 3 டைப்ஸ் எல்லாத்துலேயுமே மாடலிங் லேம்ப் இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 வேரியன்ஸ் வரும். மாடலிங் லேம்ப்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளாஷஸ்லாம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல ஃபயர் பண்றதுனால எந்த இடத்துல இந்த ஃப்ளாஷோட லைட் எஃபெக்ட் வருங்கிறது நமக்கு தெரியாது.
இதனால நம்ம லைட்டை பொசிஷன் பண்ணும்போது சில ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் நம்மளுக்கு எக்ஸாக்டா எந்த எந்த ரீஜனை வந்து லைட் கவர் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். இதை அவாய்ட் பண்றதுக்காக மாடலிங் லேம்ப்ஸ் சின்னதா கண்டினியூஸ் ஸ்மால் பவர்டு கண்டினியூஸ் லைட் வந்து இந்த ஸ்ட்ரோப்ஸ்லயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்டினியூஸ் லைட்ஸ் இந்த மாடலிங் லேம்பை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் இந்த ஃபிளாஷ் பவர் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு லைட்டை பொசிஷனும் பண்ணலாம். தென் while taking photograph, like we can use a flash to take the photograph. இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாடலிங் லேம்ப் வேணுமா வேணாமாங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இட்ஸ் அட்வைசபிள் டு கெட் மாடலிங் லேம்ப்ஸோட இருக்க வேரியன்ஸை வாங்குறது வந்து பெட்டர். லைக் ஈவன் தோ இட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், ஓவர் த டைம் இட் வுட் பி யூஸ்ஃபுல். ஸ்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்க, இதுல ஃபேன் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் 1/125, அப்பர்ச்சர் f2.8, அப்புறம் ஐஎஸ்ஓ வந்து வெரி ஹை வேல்யூ. ஆம்பியன்ட் லைட் கம்மியா இருந்ததுனால ப்ராப்பர் எக்ஸ்போஷருக்காக ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுல உங்களால மோஷன் பிளர் பார்க்க முடியுது. ஃபேன் ரொட்டேட் ஆகுது, அதோட பிளேட்ஸ் வந்து பிளரியா இருக்கு. இந்த இமேஜ் பாருங்க, இதுவும் ஃபேன் ரொட்டேட் ஆயிருக்கும் போது சேம் செட்டிங்ஸ்ல எடுத்தது, எக்ஸப்ட் ஐஎஸ்ஓ மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இதுல இன்னொரு வேரியேஷன் என்னன்னா ஃபிளாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபிளாஷ் டியூரேஷன் ஷட்டர் டியூரேஷன் கூட ரொம்ப கம்மியா இருந்ததுனால இது எக்ஸாக்டா மூவ்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு. இன்கேஸ் இந்த செகண்ட் இமேஜ்ல நம்மளால மூவ்மெண்ட்டை சுத்தமா பார்க்கவே முடியல, எக்ஸப்ட் அந்த ஃபிளான் பிளேடோட எட்ஜஸ்ல சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கே தவிர ஓவரால் இமேஜஸ் லைக் பர்ஃபெக்ட்லி ஷார்ப். நீங்க ஒரு மோஷனை ஃப்ரீஸ் பண்ணணும்னா ஃபிளாஷ் யூஸ் பண்றது வெரி மச் அட்வைசபிள். இதுல வந்து இன்னொரு சீக்ரெட் இருக்கு, என்னன்னு சொல்றேன். ஃபிளாஷ் டியூரேஷன் கம்மியா இருந்ததுன்னா அந்த ஃப்ரீசிங், அந்த மூவ்மெண்ட் ஃப்ரீசிங் வந்து இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். லைக் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனா நடக்கக்கூடிய நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஈக்குவலன்ட் டு ஹேவிங் அ வெரி ஹை ஷட்டர் ஸ்பீட். இதோட ஃபிளாஷ் டியூரேஷன் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். லெட்ஸ் சே உங்ககிட்ட 100 வாட் ஃபிளாஷ் இருக்கு, அதுல நீங்க ஆஃப் ஆஃப் த பவர்ல எடுக்கிறீங்க. யூஸ்வலா ஃபிளாஷஸ் எப்படி பவர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஃபிளாஷ் டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதோட பீக் யூஸ்வலா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இந்த ஃபிளாஷ் டியூரேஷன் 100 வாட் ஃபிளாஷ்ல ஆஃப் பவர்ல எடுத்தீங்கன்னா ஒரு டியூரேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலா நீங்க 600 வாட் ஃபிளாஷ்ல 1/16 அப்படி இல்லைன்னா 1/32 பவர்ல எடுத்தீங்கன்னா the same amount of light அந்த 600 வாட் லைட்ல the flash duration would be even shorter. ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் லைட்டுங்கிறதுனால to produce the same light அதை ஃபிளாஷ் டியூரேஷனை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுலயே நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா இந்த ஸ்மாலர் பவர் 100 வாட் லைட்ல ஸ்லைட் மூவ்மெண்ட்ஸும் ஸ்லைட் பிளரினஸும் மோஷன் பிளரும் இந்த 600 வாட்ஸ்ல அந்த சின்ன பிளர்னஸ் கூட இல்லாம எடுக்கலாம். இப்ப புரியுதா? நீங்க ஒரு ஃபிளாஷ் வாங்குறீங்கன்னா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவர் லைட் நீங்க எதை வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ஹையஸ்ட் பவர் லைட் வாங்குறது வந்து ரொம்பவே சுட்டபிள். யுவர் ஃபர்ஸ்ட் லைட் வந்து கண்டிப்பா ஹையஸ்ட் பவர் லைட்டா இருக்கிறது வந்து பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க மோஷனை ஃப்ரீஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு 300 வாட் லைட் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு பத்தல, இது வந்து அவுட்டோர்ல என்னால சரியா யூஸ் பண்ண முடியல, இதை வந்து அப்கிரேட் பண்ணி 400 வாட் இல்ல 600 வாட்க்கு போகணுங்கிறதுக்கு பதிலா வாங்கும் போதே நீங்க ஐஎஸ் பவர் வாங்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் 2 அட்வான்டேஜ். அது வந்து வெர்சடைலா இருக்கும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் கோ அப் டு 1/256 nowadays. அவ்வளோ பவருக்கும் லோவஸ்ட் பவராகவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் யூ வில் கெட் மோஷன் ஃப்ரீசிங் ஆல்சோ. இப்போ கண்டினியூஸ் லைட்ஸோட டைப்ஸை பார்க்கலாம். அதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிளாசிக் டைப் ஹாலஜன் அண்ட் டங்ஸ்டன் லைட்ஸ், செகண்ட் வந்து பல்ப்ஸ், அண்ட் தேர்ட் வந்து எல்இடிஸ். இந்த ஹாலஜன் லைட்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருப்போம். பழைய காலத்துல ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருமே இந்த ஹாலஜன் லேம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜஸ் என்னன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லைட்ஸ் வந்து இந்த ஹாலஜன் லேம்ப்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதோட கலர் டெம்பரேச்சர் யூஸ்வலி லோவர் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ யூ கெட் எல்லோயிஷ் ஷேட்ஸ். நம்ம அதை வந்து ஒயிட் பேலன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, தே ஆர் வெரி மச் பவர் ஹங்க்ரி. உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் கண்டிப்பாக டபுள் இல்லைன்னா ட்ரிபிள் அமௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இனிஷியல் காஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா ரன்னிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். செகண்ட் வந்து பல்ப்ஸ்.
இது குட் பி டங்ஸ்டன் பல்பாகவும் இருக்கலாம், இல்லை எல்இடி நவடேஸ் எல்இடி பல்ப்ஸாகவும் இருக்கலாம். தே ஆர் ஆல்சோ குட் பிகினர் ஃப்ரெண்ட்லி. இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. லைக் இன் பேனல் லைக் 4 or 5 லைட்ஸ் குட் பி மவுண்டட் அண்ட் தென் அந்த பவர் வந்து சூட்டபிள் ஃபார் ஷூட்டிங் ஸ்மால் வீடியோஸ். அந்த தேர்ட் டைப்ஸ் வந்து எல்இடி. எல்இடியை நம்ம ஃபர்தராக 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சிங்கிள் லைட், பேனல் அண்ட் டியூப் லைட்ஸ். சிங்கிள் லைட்னு நம்ம என்ன சொல்றோம்னா எஸ்ஓசி, சிஸ்டம் ஆன் சிப், அப்புறம் சர்ஃபேஸ் மவுண்ட், சிஸ்டம் ஆன் சிப் சர்ஃபேஸ் மவுண்டட் எல்இடிஸ். இது வந்து சிங்கிள் பீஸ் ஆஃப் எல்இடி இருக்கும், தட் ப்ரொடியூசஸ் த ஓவரால் லைட். இதுக்கு வந்து நிறைய வந்து வெண்ட் கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. நவடேஸ் இந்த எல்இடி கண்டினியூஸ் லைட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப சைலண்டாகவும் இருக்கும். லைக் இதில் இருக்க ஃபேன்ஸ் வந்து சைலண்டாக ரன் ஆகும். லைக் சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த நாய்ஸ் வராது. ஈச் ஜென்ரேஷனுக்கும் ஈச் சிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. தே ஆர் பவர்ஃபுல் எனஃப் டு ஃபார் எனி கண்டிஷன்ஸ். செகண்ட் வந்து எல்இடி பேனல்ஸ். இதில் மல்டிபிள் ஸ்மாலர் எல்இடிஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அரே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அது எல்லாமே சேர்ந்து எரியும் போது நமக்கு வேரியஸ் பவர் கிடைக்கும். டியூப் லைட்ஸ் வந்து ரெகுலர் டியூப் லைட்ஸ் தான், நம்ம பார்க்குற ரெகுலர் டியூப் லைட்ஸ் தான். இதில் ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, முதல் சொன்ன 2 டைப்பும் கேன் பி யூஸ் டு எலிமினேட் த சப்ஜெக்ட். டியூப் லைட்ஸ் வந்து யூஸ்வலாக கிரியேட்டிவ் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஃபுல்லி இலிமினேட்டிங் த சப்ஜெக்ட்க்கு அது சூட்டபிளாக இருக்காது. கிரியேட்டிவ் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணலாம். இந்த சொன்ன 3 எல்இடி டைப்ஸுமே கேன் பி சிங்கிள் கலர், டே லைட் கலரில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பை கலர், வேர் வி குட் அட்ஜஸ்ட் த கலர் டெம்பரேச்சர் ஃப்ரம் வெரி லோ டு ஹை. ஃபுல் ஆர்ஜிபி கலர்ஸ்லையும் லைட்ஸ் இருக்கு. இந்த சிங்கிள் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மள ஸ்டோவ்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மாடிஃபயர்ஸுமே இதுலயும் யூஸ் பண்ணலாம். லைட் பேனல்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா மாடிஃபயர்ஸ் அவ்வளோவா இல்லை. கஸ்டம் மேட் ஆர் ஸ்பெசிஃபிக் டு தட் மாடல் தான் நம்ம மாடிஃபயர்ஸ்லாம் இருக்கும். தே ஆர் நாட் லைக் வெரி கன்வீனியன்ட் ஆர் வெரி ஜென்ரலைஸ்ட் ஒன். டியூப் லைட்ஸ்க்கு எனிவே மாடிஃபயர்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம லைட் மாடிஃபயர்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டைப் அம்பர்லாஸ். அம்பர்லாஸ் தான் ரொம்ப கிளாசிக் டைப், ரொம்ப நாளாக யூஸில் இருக்க லைட் மாடிஃபயர். இதில் சப் டைப்ஸ் 2 பார்த்தோம்னா, ஒன்று வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஒயிட் டைப் அண்ட் தென் சில்வர் ரிஃப்ளெக்ஷன். இந்த டிரான்ஸ்லூசன்ட் லைட்டில் லைட் ஃப்ளாஷ் இல்லைன்னா கண்டினியூஸ் லைட் இந்த அம்பர்லா வழியாக போயிட்டு டிஸ்பர்ஸ் ஆகி லைக் சப்ஜெக்ட் மேலே படும். இந்த சில்வர் டைப் ரிஃப்ளெக்டிவ் டைப்பில் ஃப்ளாஷ் வந்து சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லைட் இந்த சில்வரில் பட்டு பவுன்ஸ் ஆன லைட் சப்ஜெக்டில் படும். இது ரெண்டுத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட்டில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒயிட் அம்பர்லால டிஃப்யூஸ்டாக இருக்கும், சில்வர் அம்பர்லால கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைட் மாடிஃபயர் இஸ் லைக் பியூட்டி டிஷ். இதோட நேம் வந்து நம்ம டெலிவிஷன் டிஷ்ல யூஸ் பண்ணதுலேருந்து வருது. இது வந்து யூஸ்வலாக அலுமினியம் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. இன்னர் சர்ஃபேஸ் அலுமினியம் சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற லைட் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப் ஷேடோஸ் ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லைட் மாடிஃபயர் வந்து சாஃப்ட் பாக்ஸஸ். இந்த சாஃப்ட் பாக்ஸஸ் வேரியஸ் டைப், ஷேப் அண்ட் சைஸஸில் வரும். ஒன்று என்னென்னா ரெக்டாங்கிள், என்ன ஸ்கொயர் இருக்கும். தே ப்ரொடியூஸ் ஒன் டைப் ஆஃப் லைட், ஒன் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதர் ஒன் இஸ் லைக் சர்க்குலர். இந்த சர்க்குலர் வந்து நம்ம பர்ஃபெக்ட் சர்க்கிளை அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறதுனால 8 சைஸ் ஆர் 16 சைட் சாஃப்ட் பாக்ஸஸ் இருக்கும். இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அப்படி இல்லைன்னா இந்த ஆக்டகன், அப்படி எக்ஸாடெக்கன், இந்த 8 and 6 சைட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கலாம், சில்வர் கலர்லேயும் இருக்கலாம். அப்புறம் இன்னர் டிஃப்யூசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவுட்டர் டிஃப்யூசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம கிரிட்டும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரிட் இன்னர் அவுட்டர் டிஃப்யூசர் வந்து லைட்டை டிஃப்யூஸ் பண்ணி சாஃப்டாக மாற்றும். இந்த கிரிட் வந்து லைக் ட்ரைஸ் டு நேரோ டவுன். இந்த சாஃப்டான லைட்டை சப்ஜெக்ட் மேலே மட்டும் இருக்கணும், பேக்ரவுண்டில் ஸ்பில் ஆகக்கூடாதுன்னா கிரிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லைட் மாடிஃபயர் வந்து லேண்ட்ரன்ஸ். இதுக்கும் சாஃப்ட் பாக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சாஃப்ட் பாக்ஸ் லைட்டை ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணோம். லேண்ட்ரன் ஷேப்னால என்டையர் ரூமையே இலுமினேட் பண்ணோம். எந்த கேசஸ்லாம் நம்ம என்டையர் ரூமையே ஷூட் பண்ணணும், அந்த என்டையர் ரூம் ஃபுல்லாக நமக்கு லைட் வரணும்னா லேண்ட்ரன்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் லைட் மாடிஃபயர் வந்து பாண்டோஸ்.
யூஸ்வலா இந்த பாண்டோஸை ஒரு பியூட்டி டிஷ்ஷோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது லைட்டை ஸ்பில் ஆக விடாம ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த பாண்டோஸை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஒன் ஸ்லிட் ஆஃப் லைட் கூட ஜென்ரேட் பண்ணலாம். இது ஸ்பெசிஃபிக் கிரியேட்டிவ் பர்பஸ்க்காக, அப்படி இல்லைன்னா லைக் பாக்கெட்ஸ் ஆஃப் லைட்ஸ். இப்போ ஃபோர்கிரவுண்ட் ஒரு கலர்ல இருக்கணும், பேக்ரவுண்ட் ஒரு கலர்ல இருக்கணும், பேக்ரவுண்டே வேரியஸ் ரீஜன்ஸ் வேரியஸ் கலர்ல இருக்கணும்னா இந்த பாண்டோஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் இஸ் ஸ்னூட். இது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு சாஃப்ட் பாக்ஸஸ். சாஃப்ட் பாக்ஸஸ் லைட்டை டிஃப்யூஸ் பண்ணி எல்லா ரீஜனும் ஸ்ப்ரெட் பண்ணும். ஸ்னூட்டுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். இது ஆர்ஷ் ஷேடோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் முன்னாடி பேக்கெட்ஸ் ஆஃப் லைட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது சப்ஜெக்ட் ஒரு கலர், பேக்ரவுண்டில் வேரியஸ் ரீஜன்ஸ் வேரியஸ் கலருங்கிறதுக்கும் ஸ்னூட் யூஸ் பண்ணலாம். இன்னொரு லைட் மாடிஃபயர் வந்து கோபோஸ். கோபோஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஷேடோ பேட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூமில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ட்ரீஸோட ஷேடோ அந்த இடத்துல இருந்துன்னா நல்லா இருக்கும்னு தோணலாம். ஏன்னா இட் கிவ்ஸ் அன் எஃபெக்ட் தட் அந்த விண்டோஸ்க்கு வெளியில் ட்ரீஸ் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக. இதுக்காக நம்ம எக்ஸாக்டாக ஒரு ட்ரீ எடுத்துன்னு போயிட்டு ஒரிஜினல் ஒரு ட்ரீயை அந்த இடத்துல வளர்த்து அதுலேருந்து நம்ம லைட் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷேடோ பேட்டர்ன்ஸ் நம்ம கிட்ட இருக்க டெம்ப்ளேட்ஸ்லேருந்து ஒரு ட்ரீ டெம்ப்ளேட் ஷேடோவை ப்ரொஜெக்ட் பண்ணி வி கேன் ஜென்ரேட் அஸ் இஃப் வெளியில் ஒரு அந்த விண்டோக்கு நியர்பைல ஒரு ட்ரீ இருக்குங்கிறத நம்ம காமிக்கலாம். இந்த மாதிரி கிரியேட்டிவ் பர்பஸ்க்காக கோபோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபேவரட்டான லைட் டைப் என்ன மாடிஃபயர் டைப் உங்களுக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.